இந்தம்மா அம்மா எங்க? அம்மா அவங்க ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. மங்கையம்மா அவங்க காலை புடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. தீக்குச்சி கடையில இருக்காங்க. இரு இரு இரு, இரு. ஈஸி எங்க? அக்கா அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஏன் ஈசு? சின்னையா வந்துட்டீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடலாம். நம்ம வெளியே போறதெல்லாம் இருக்கட்டும். நேத்து ராத்திரி என் அம்மாவை கொலை பண்றதுக்கு எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கானா? நீ ஏன் அதை என்கிட்ட சொல்லவே இல்ல? ஈசு, உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. சின்னையா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல சின்னையா. நைட் அந்த சம்பவம் நடந்த உடனே நான் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்க அப்பதான் வேற ஒரு சவாரிக்கு கிளம்பிட்டு இருந்தீங்க. அப்ப சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லல. விடிய காலையில வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க தான் கண்ணெல்லாம் எரியுது, நான் படுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதனாலதான் அப்பவும் என்னால சொல்ல முடியல. நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவன கிரிஜா தான் அனுப்பியிருக்கா. அவளை போய் நான் மிரட்டினேன் சின்னையா. ஆனா அந்த கிரிஜா கொலை வெறியில இருக்கா, என்கிட்டயே சவால் விடுறா. உங்ககிட்டயே சவால் விடுறாங்களா அவங்க? அந்த அளவுக்கு திமிரா போச்சு அந்த அம்மாக்கு? ஆமா சின்னையா. ஆனா அவளால என்ன மீறி அத்தைய எதுவும் பண்ண முடியாது. தைரியமா இருங்க. இதுக்கப்புறம் நான் இன்னும் கவனமா அத்தைய நான் பாத்துப்பேன். ஈசு, இது வரைக்கும் என்னையும் அம்மாவையும் அபியையும் நீதான் கிரிஜா கிட்ட இருந்து காப்பாத்துறங்கிறத நான் முழுசா நம்புறேன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதுக்காக கிரிஜாவை நம்ம எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே விட்டுற முடியாது. இப்ப நீ கிளம்பி என் கூட வா, போய் நம்மளா அந்த கிரிஜாவான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோம். சின்னையா சின்னையா இருங்க, அவசரப்படாதீங்க. நான் அவளை அடுக்கிறதுக்காக தான் போனேன். ஆனா அவ எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்ல, வெறி புடிச்ச மாதிரி இருக்கா. இதோ ஒரு முடிவோட இருக்கா. அவகிட்ட மோதிட்டு இருக்கிறத விட இன்னும் கவனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எப்ப அவ அத்தைய கொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்புனாலோ அப்பவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சின்னையா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. வாங்க உட்காருங்க. ஆமா ஈசு, நீ எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னியே, எங்க போனோம்? சின்னையா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத்தையால பகல்லையும் வீட்ல இருக்க முடியல, நைட்டும் தூங்க முடியல. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இஎம்ஐல ஒரு ஏசி வாங்கிட்டு வந்து அத்தை ரூம்ல மாட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானே அம்மா படுற அவஸ்தைய பார்த்து இததான் யோசிச்சேன். நீயே சொன்னதுக்கு அப்புறம் என்ன, வா போய் ஏசி வாங்கிட்டு வந்துருவோம். இந்தாங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க. போலாம்.